Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Kokul Tech ஓட ஒரு வீடியோ வந்து delete பண்ணிட்டாங்க. சோ அந்த வீடியோ வந்து எங்க delete பண்ணாங்க, எதுக்காக delete பண்ணாங்க, எந்த வீடியோவை delete பண்ணாங்கன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்து Kokul Techல வந்து ஒரு வீடியோ வந்து delete பண்ணிட்டாங்க. ஸோ Kokul Techல வந்து ஒரு வீடியோ எதுன்னு சொன்னால் Kokul Tech யூடியூப் சேனலில் இல்லை, Kokul Tech வீடியோன்னு வந்து நான் டிக்டாக்ல போட்டிருந்தேன். என்னோட டிக்டாக்ல வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ என்னோட வீடியோ வந்து என்னோட டிக்டாக்ல வந்து நான் போட்டிருந்தேன். போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து வியூஸ் வந்திருந்தது. பட் அந்த வீடியோ வந்து delete பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த வீடியோவில் வந்து வயோலேஷன் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி delete பண்ணிட்டாங்க. வயோலேஷன் கண்டென்ட்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்கிறது, அதோட வந்து தேவையில்லாத அடல்ட் கண்டென்ட்டை வந்து அப்படியான வீடியோஸில் வந்து போடுறதுனால அந்த வீடியோஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ Kokul Techல வந்து அப்படியான ஒரு வீடியோஸ் வந்து இது வரைக்குமே இல்லை. ஸோ அந்த வீடியோ வந்து நான் பார்த்துருந்தேன், எதுக்காக அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் அந்த வீடியோ வந்து நான் திருப்பி அப்பீல் பண்ணியிருந்தேன். என்னில் வந்து எந்த பிளேயுமே இல்லை. என்னோடய வீடியோஸ் வந்து 100% வந்து எல்லா ரூல்ஸுக்கும் வந்து உட்பட்ட ஒரு வீடியோ தான். இந்த விஷயம் வந்து எனக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து நானே அப்பீல் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பீல் பண்ணி அடுத்த 1 ஹவரில் வந்து அந்த வீடியோ வந்து டிக்டாக்ல திரும்ப போட்டுட்டாங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, வேறு பிரச்சனைகளால் வந்து இப்படியான சேனல்ஸுக்கும் வந்து பிரச்சனைகளும் வரும். ஸோ அந்த வீடியோ வந்து யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து செய்வாங்க. நிறைய பேர் வந்து வேறு யூடியூப் சேனல்லையும் வந்து சரி இந்த மாதிரி வந்து நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், Kokul Tech யூடியூப் சேனலுக்கே வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனையை தாண்டி தான் இந்த சேனல் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்குது. ஸோ அதே மாதிரி என்னோட டிக்டாக்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து புதுசாக வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோவையும் காட்டி, அந்த வீடியோக்கு எனக்கு வந்த நோட்டிஃபிகேஷனையும் வந்து காட்டி, அதுக்கப்புறம் வந்து நான் அப்பீல் பண்ண அந்த மெத்தட் டைம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படும், நிறைய பேர் வந்து டிக்டாக் வந்து வச்சுருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்தால் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்ய வேணுமென்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ டிக்டாக் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இப்போ வந்து என்னோடய டிக்டாக் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதுதான் என்னோடய டிக்டாக் அக்கௌண்ட். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், அவங்க வந்து ரிமூவ் பண்ணின வீடியோ வந்து காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த வீடியோ. இது என்னன்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து ஃப்ரீயாக வந்து BUSD கிளைம் பண்ணி எடுக்கிற அந்த கிரிப்டோ பாக்ஸுக்கான வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதும் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் 14 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது 14 மணித்தியாலத்துக்கு முதல் வந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. A video you posted on 2022 அங்கட டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரம் has been removed for violating our community guideline சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இவங்களோட கைட்லைனுக்கு வந்து உட்பட்ட வீடியோவை வந்து இது இல்லைன்றதால அவங்க வந்து இந்த வீடியோ வந்து தூக்கிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அப்பீல் பண்ணியிருந்தேன். அப்பீல் பண்ணும்போது பாருங்கள், இந்த சிஸ்டம் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ண இந்த மாதிரி வரும், வீடியோட ஐக்கன் போட்டு. மற்றது நீங்கள் வந்து கொடுத்த உங்களோட டெக் எல்லாமே வந்து இதில் காட்டும். ஸோ வேறு ஒரு டீட்டெயில்ஸும் வந்து இருக்காது, இந்த ரெண்டுமே இருக்கும். ஸோ மேலே பாருங்கள் அப்பீல்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணதும் ஓகே, அப்பீலை வந்து கிளிக் பண்ணதும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து கீழே சப்மிட் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணால் சரி. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணதும் ஃபைனலாக எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான். அதாவது பாருங்கள் மேலே ஃபர்ஸ்ட்டில் இருக்குது 1 ஹவர் ஆகுது அப்பீல் பண்ணி, யுவர் வீடியோஸ் அப்பீல் ரிசல்ட்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, இதில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்பீல். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் வந்து சரியான மாதிரி இருந்ததுனால திரும்ப வந்து என்னோடய வீடியோ வந்து இந்த டிக்டாக்ல வந்து அதே இடத்துல வந்து நான் போட்ட மாதிரியே திருப்பி வந்து ரீஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணது பாருங்கள், கண்டென்ட் ரீஸ்டோர்டுன்னு சொல்லி இந்த மாதிரி மேலே சரி போட்ட மாதிரி ஒரு க்ரீன் கலர் சிம்பிளோட வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னோடய வீடியோ வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். பழைய மாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வரவழிக்கிட்டுது. ஸோ அடுத்தவங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். பட் என்னென்னு சொன்னால் இதுக்கான வியூஸ் வந்து இல்லாமல் போயிட்டுது.
என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மீடியாஸ்லேயும் வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணும்போது அவங்களோட ரூல்ஸுக்கு வந்து உட்பட்டு தான் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கைட்லைன் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி நடந்தது. பட் நான் வந்து எந்த வித வயலேஷன் கண்டென்ட் வீடியோ வந்து போடலை. ஸோ அதனால் வந்து நானே கான்ஃபிடென்ட்டாக இதில் போயிட்டு அப்பீல் பண்ணேன். ஸோ அப்பீல் பண்ண 1 ஹவர்லேயே எனக்கு வந்து வீடியோவை திரும்ப தந்துட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களில் இந்த மாதிரி ஏதாவது பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து சரியான விதத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் அப்பீல் பண்ணி உங்களோட வீடியோவை யூடியூப்பாக இருந்தாலும் சரி எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து திரும்ப வந்து எடுக்கலாம். ஸோ இவ்வளோதான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த டிக்டாக் வீடியோஸுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து அதை வந்து சால்வ் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். இவ்வளோதான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.